ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு Tnpsc ஜங்ஷன். ஸோ இப்போ ஆனுவல் பிளானரை பற்றின ஒரு சீரியஸான டிஸ்கஷன் நிறைய சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இயர் எண்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் டிசம்பருக்குள்ளார நம்ம என்டர் ஆகிட்டோம். இந்த இயரோட கம்ப்ளீஷன் அப்படின்றப்போ நெக்ஸ்ட் இயருக்கான ஆனுவல் பிளானர் எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, அவங்களோட ஆனுவல் பிளானர் அப்படின்றது ஒன்றும் இல்லை. அவங்களோட ஜனவரியிலேருந்து ஃபெப்ரவரி இந்த 12 மந்த்துக்கும் என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக ஒரு டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மந்தில் இந்த எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த ஆனுவல் பிளானர். அதில் எல்லாரும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற 3 கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் 1, குரூப் 2 2A அண்ட் குரூப் 4. இதுக்கு தான் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணி அப்பியர் ஆகிறவங்க இருக்காங்க. ஸ்டில் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸுக்கு எழுதுகிறாங்க. இருந்தாலும் இந்த 3 கேட்டகரி அப்படின்றது ஒரு மேண்டட்ரி ஒன் மாதிரி ஆகிடுச்சு. அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாவே இந்த 3 தான் அப்படின்றது. அதில் இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னும் சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா ஆனுவல் பிளானர் இன்னும் ரிலீஸ் ஆகலை அஃபிஷியலாக. ஸோ அன்டில் தட் இவங்க சொல்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு நியூஸாக தான் நம்ம பார்க்க முடியும். நிறைய வீடியோஸ் சர்க்குலேட் ஆகுது. ஆனுவல் பிளானர் வந்துடுச்சு, ஸோ நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு. ஸோ அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகட்டும், லெட் தம் ரிலீஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன், எனக்கு இதை பற்றின எந்த ஐடியாவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோவாக டெஃபினட்டாக இது இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி வருஷம் ஃபுல்லாக. அதில் அதிக போஸ்டிங் வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேட்டகரி தான். அண்ட் ஹை சேலரி அப்படின்னு பார்த்தோம்னாலும் அதில் இந்த குரூப் 1 கேட்டகரி. ஸோ குரூப் 1 அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 10,000 20,000 ரிலீஸ் ஆகாது, ஒரு லிமிட்டடாக இருக்கும். ஆனால் அதுக்கு கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர் ஆகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் குரூப் 4 அளவுக்கு காம்படிஷன் இருக்காது அந்த இடத்துல. அண்ட் குரூப் 4 குரூப் 2 தான் காம்படிஷன் அதிகமாக இருக்கிற ஏரியா. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 5,000 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா 20 lakhs வரைக்கும் உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அதாவது நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க அவ்வளோ பேர் இன்னைக்கு ப்ரெசண்ட்டில் இருக்காங்க. ஸோ குரூப் 4 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சிலபஸ் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே மேண்டட்ரியானது. ஸ்டில் குரூப் 4ஓட தமிழ் அப்படின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளோ நம்பர் ஆஃப் மார்க்ஸும் உங்களுக்கு ஆட் ஆகும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதில் 100 இருக்கும். அந்த 100 கொஷின்ஸுக்கு இப்போது மேண்டட்ரி நீங்கள் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா லாங்குவேஜில் தான் உங்களால் அதிக ஸ்கோர் பண்ண முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற ஏரியாவாக இருக்கும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த 100 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 200 எழுதுவீங்க. அந்த 200க்கு 100 தமிழ்லையும் இன்னும் பிரித்து ஒரு 10 சாப்டராக ஒரு 100 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பேசிக் அதாவது 10th வரைக்கும் தான் உங்களோட குரூப் 4 அப்படின்றதோட காலம். ஸோ குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th கேட்டகரி நீங்கள் படிச்சிருந்தா போதும். 10th சப்ஜெக்ட்ஸ் அளவுக்கு கிரேட் அளவுக்கு தான் உங்களோட கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த 100 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, இதில் எல்லாமே வரும். சயின்ஸ் வரும், உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் வரும், மேக்ஸ் வரும், அண்ட் பாலிட்டி, இந்த மாதிரி பாலிட்டி, எக்கனாமிக், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இந்தியனோட கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே இந்த 100ல் கவர் ஆகும். ஸோ நீங்கள் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் டெஃபினட்டாக 170க்கு மேலே நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சீரியஸ்னஸ் குரூப் 4 பொறுத்த அளவுக்கு இருக்கும். ஸோ குரூப் 4க்கு காம்படிட்டர்ஸும் அதிகம். நான் முதவே சொன்ன மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் இதில் ரொம்ப டெஃபினட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். தமிழில் மேக்ஸிமம் ஸ்கோர் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணலாம். அண்டு எடுத்தீங்க அப்படின்னா தான் அது இங்கே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் மேக்ஸோட கொஷின் ஈஸி லெவலாக வரும், சம்டைம்ஸ் அது டிஃபிகல்ட் ரேட்டில் இருக்கும். ஆனால் 10th கிரேட் அளவுக்கு தான் உங்களோட சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்றனால இதோட காம்படிஷன் அதிகம். ஏன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 10th கிரேட். ஸோ தட் குரூப் 4க்கு எழுதுகிற நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகம். இன்னொரு ஒரு ப்ளஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். நீங்கள் ஒரு தடவை எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா அதில் கிளியர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங். லைக் கிளியர்னால் நீங்கள் அந்த கட் ஆஃப்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா.
அதனால தான் குரூப் 4ஓட பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹியூமோங்கஸாக இருக்காங்க சொல்லப்போனால். ஸோ அதுதான் வந்து குரூப் 4ல் இருக்கிற ஒரு ட்ராபேக். அதாவது காம்படிட்டர்ஸ் அதிகம் இருப்பாங்க. உங்களுக்கு சிலபஸ் வைஸும் பார்க்குறப்ப வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு நீங்கள் சமச்சீர் புக், உங்களோட ஸ்கூல் புக் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணாவே போதும் அப்படின்றது தான் குரூப் 4ஓட ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 2 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரூப் 2க்கு குரூப் 4ல் விட அந்த லெவலை விட கொஞ்சம் கம்மியான ஒரு ஆஸ்பரன்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா த சேம் 200 கொஷின்ஸுக்கு தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கான ஒரு சின்ன சலுகை இருக்குது. ஸோ நீங்கள் தமிழும் சூஸ் பண்ணிக்கலாம், ஆர் இங்கிலீஷும் உங்கள் லாங்குவேஜில் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான சிலபஸ் வந்து இருக்கும் ஃபார் 100 மார்க்ஸுக்கு. நீங்கள் தமிழில் எழுதுகிறவங்கனாலும் இஸ் ஓகே வித் தட், இங்கிலீஷும் வந்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற 100 மார்க் நம்ம பார்த்த மாதிரி தான், அதுக்கும் தனி சிலபஸ் இருக்குது. அண்ட் ஒரு 10 யூனிட்ஸாக பிரித்து சிமிலராக நம்ம பார்த்த விஷயங்கள் தான். ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும், உங்களோட மேக்ஸ் இருக்கும். ஸோ சயின்ஸ் அப்படின்ற டாபிக்குள்ளார இந்த சாப்டர் 1 வந்துடும். அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் வரும், தென் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் ஆகிறது இந்த ஏரியாவாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 வேக்கன்சிஸுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 lakh 10 to 15 lakh, அதாவது 10 lakh வரைக்கும், அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து எழுதுவாங்க. ஸோ 5000 போஸ்ட்டுக்கு 10 லட்சம் அப்படின்றதே வந்து அதுவுமே ஒரு எனார்மஸான அமௌண்ட்டு தான். ஸ்டில் நீங்கள் குரூப் 4ஓட கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வந்து கொஞ்சம் குறையும். இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி அப்படின்ற ஒரு காலமும் அண்ட் மெயின்ஸ் அப்படின்ற ஒரு காலமும் எழுதணும். ஸோ ப்ரிலிமினரியில் யாரெல்லாம் கிளியர் ஆகுறீங்களோ அவங்க தான் மெயின்ஸ்குள்ளே போக முடியும். இங்கே வந்து தமிழ் மேண்டட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ டிஎன்பிஎஸ்சி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறனால இந்த மெயின்ஸ் அப்படின்றதுல வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் எழுதுவீங்க. அதில் அட்லீஸ்ட் நீங்கள் 40% ஆஃப் த மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் எழுதியிருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த பேப்பரை அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. இல்லாட்டி அப்படியே நம்ம பேப்பரை விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். மெயின்ஸில் ஃபர்ஸ்ட்டு ஒரு 40% ஆஃப் த மார்க் தமிழுக்கு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதாவது ஒரு 60 மார்க் தமிழுக்கு எடுக்கணும். அண்டு மீதி இருக்கிற எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி ரிட்டன் ஸ்கிரிப்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ரிலிமினரி பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேடிங் தான் பண்ணுவீங்க. ஆனால் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எழுதணும். ஸோ எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 மார்க் 5 மார்க் அந்த மாதிரி செக்ரிகேஷன் பிரிச்சிருப்பாங்க. நீங்கள் எப்படி ஸ்கூல் காலேஜில் எழுதியிருப்பீங்களோ அதே மாதிரி இங்கேயும் டிஸ்கிரிப்டிவாக எழுதணும். ஸோ இது வந்து குரூப் 2 பொறுத்த கேட்டகரி. இங்கேயும் சேலரி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட கம்பேர் பண்ணுறப்ப டெஃபினட்டாக அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொரு கேட்டகரி அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப குரூப் 1க்கு வந்து நம்பர் ஆஃப் ஆஸ்பரன்ஸ் இங்கே வந்து காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டில் உங்களோட வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ரீவியஸாக நடந்ததில் வெறும் அரவுண்ட் ஒரு 70 போஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஹை அண்ட் கேட்டகரியில் வர்றனால. இவங்களோட பேப்பரும் வந்து குரூப் 2ஓட சிமிலராக தான் இருக்கணும். இதுவும் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி எழுதணும், அடுத்து மெயின்ஸ் நீங்கள் அப்பியர் ஆகணும், அண்ட் அடுத்தடுத்த ப்ராசஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ மாதிரி இருக்கும். ஓகே, ப்ரிலிமினரி இங்கேயும் சிமிலராக ஓஎம்ஆர் ஷேட் மூலமாக தான் வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்க. அதில் செலக்ட் ஆகிற ஒவ்வொருத்தவங்களும் மெயின்ஸ் அப்பியர் ஆவாங்க. இங்கேயும் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் 2ஓட கம்பேர் பண்ணிங்கன்னா குரூப் 2ல் வந்து தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அந்த செகண்ட் பேப்பர் 2ல் இருக்கிற ஒரு 10 சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வரும். அண்டு மேக்ஸ் அப்படின்றது ஆப்டிடியூட் அப்படின்ற காலமில் வரும். எக்கனாமிக்ஸ் வரும், ஹிஸ்ட்ரி வரும், திருக்குறள் பற்றின விஷயங்கள் வரும். இது எல்லாமே தான் இங்கே ஓவரால் சிலபஸாக இருக்கும். அதாவது 200 மார்க்குக்கும் நீங்கள் இதை தான் எழுதுவீங்க. 200 கொஷின்ஸ் வந்து எழுதுவீங்க ஃபார் 300 மார்க்ஸுக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. அதனால அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அண்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா குரூப் 2க்கும் அது உங்களுக்கு யூஸ் ஆகும், குரூப் 4க்கும் டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு தமிழோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அவ்வளோ இல்லை, இங்கிலீஷ் தான் நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் குரூப் 1 அண்ட் குரூப் 2 தாராளமாக எழுதலாம். ஆனால் அந்த குரூப் 1 பொறுத்தளவுக்கு உங்களோடது லாங்குவேஜ் கிடையாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட சிலபஸ்
சிலபஸை வந்து கவர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் அப்படின்றது. இது எல்லாத்துக்குமே தனித்தனி சிலபஸ் இருக்குது. குரூப் 1 எடுத்திங்கன்னா அதோட சிலபஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான் 200 கொஷின்ஸுக்குமே வந்து நீங்கள் அந்த 10 சாப்டர்ஸ் ஆஃப் சிலபஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்க்ளூடிங் அந்த லாங்குவேஜ். அங்கே லாங்குவேஜ் இருக்காது. குரூப் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங்குவேஜ் இருக்கும். தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் எடுத்துக்கலாம். அது தமிழ்லையும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தமிழுக்கான ஒரு சிலபஸ் இருக்குது, இங்கிலீஷுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு செக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ 100 மார்க்குக்கு நான் சொன்ன அதர் திங்ஸ், ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த இங்கேயும் 200 கொஷின் எழுதுவீங்க. அண்ட் குரூப் 4லையும் அதே தான் நடக்கும். ஆனால் இங்கே வந்து தமிழ் லெவலும் அண்டு மீதி இருக்கிற அந்த சாப்டர்ஸ் எல்லாமே போர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும் குரூப் 2வோட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ சிமிலராக தான் இருக்கும், ரொம்ப பெரிய வேரியேஷன் இருக்காது. இங்கேயும் நீங்கள் வந்து லாங்குவேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக் பேட்டர்ன். இப்படி தான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் நீங்கள் அப்பியர் ஆகுறீங்க. இதுதான் ஒரு பேசிக்கானது. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சிலபஸை கையில் எடுத்துக்கணும். ஸோ சிலபஸ் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சிலபஸில் இருக்கிற டாபிக் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 70% உங்களுக்கு சமச்சீர் புக்லேயே கவர் ஆகும். மோர் தென் 80% கூட சொல்லலாம். மீதி இருக்கிற சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து நீங்கள் வெளியில் தேடுற மாதிரி இருக்கும். அதுக்கும் நிறைய சோர்ஸ் வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னாவே நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வாய்ப்பாக இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும்தான். இது தாண்டி இப்போ வெரி ரீசெண்டாக போலீஸ் கான்ஸ்டபிள்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இனிமேல் வந்து ஆவின், டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இயர் வைஸாக பார்க்குறப்போ மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே எக்ஸாமினேஷன் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். See you in the next one.